ஓட்டு கேட்டு வரும்போது வீட்டு வாசலுக்கே வந்து வளைந்து ஒளிந்து குனிந்து கும்பிடு போட்டு ஓட்டு வாங்க வேண்டியது ஜெயித்து அமைச்சரானால் கண்டுகொள்ளாமல் செல்வது. அதுவும் மக்களுக்கு ஒரு பாதிப்பு என்றால் அமர வந்து காரிலேயே உட்கார்ந்து கொண்டு பாவலா காட்டுவது. இதுதான் திமுகவின் நாடக அரசியல். இந்த நாடகத்தை தான் தோலுரித்து விட்டார்கள் விழுப்புரத்து மக்கள். பெஞ்சல் புயலில் இந்த அரசு மட்டும் ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு இந்த அளவுக்கு பாதிப்புகளை வட தமிழ்நாட்டு மக்கள் சந்தித்திருப்பார்களா? அந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் அமைச்சர் பொன்முடிக்கு கிடைத்த இந்த பரிசு. ஆம், மக்களின் பாதிப்புகளை, மக்களின் கஷ்டங்களை காரை விட்டு இறங்கி கூட கேட்க முடியாத அளவுக்கு அதிகாரத்தை, ஆணவத்தை காட்டினால் சேற்றை வாரி தூற்றத்தானே செய்வார்கள் மக்கள். பாடம் புகட்டத்தானே செய்வார்கள் மக்கள். சாத்தனூர் அணையில் இருந்து முன்னறிவிப்பு இல்லாமல் திடீரென வினாடிக்கு 1.7 லட்சம் கன அடி தண்ணீரை வெளியேற்றியதால் 4 மாவட்ட மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதை சொன்னால் உடனே மழை அதிகமாக பெய்தது, நாங்கள் என்ன செய்வது என்று மழை மேல் பழி போட்டுவிட்டு ஆட்சியாளர்கள் தப்பித்துக் கொள்கிறார்கள். இது பற்றி நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கேட்டால் உடனே 5 கட்ட எச்சரிக்கை கொடுத்தோம் என்று வாய் கூசாமல் சொல்கிறார். என்ன அநியாயம் இது! வட தமிழ்நாட்டு மாவட்டங்கள் பக்கம் புயல் சென்ற அடுத்த நாளே வெள்ளம் வந்துவிட்டது. அப்படியானால் எப்போது மக்களுக்கு அறிவிப்பை கொடுத்தீர்கள் என்று கேட்டால் அதற்கு பதில் சொல்லுமா இந்த திராவிட மாடல் அரசாங்கம்? பேரிடர் மேலாண்மைக்கு என்று ஒரு துறை இருக்கிறது, அதற்கு அமைச்சர் ஒருவர் இருக்கிறார். ஆனால் அவர் எங்கு சென்றார், என்ன செய்கிறார் என்று யாருக்குமே தெரியாது. வட மாவட்டங்களை ஒரு முறையாவது வெள்ளத்திற்கு முன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக ஆய்வு செய்தாரா? மழைக்கு பிறகாவது களத்திற்கு சென்று ஆய்வு செய்தாரா? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை என்பதுதான் உண்மை. நகர்ப்புற உள்ளாட்சி, ஊரக உள்ளாட்சி என்று உள்ளாட்சித்துறையை 2ஆக பிரித்து 2 அமைச்சர்களை நியமித்த இந்த அரசாங்கம் அந்த அமைச்சர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தரவில்லையா? மக்கள் வெள்ளத்தில் தவித்துக் கொண்டிருக்கும் வேளையில் டெல்லியில் பாஜக அமைச்சர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு அமைச்சர்கள். பேஷ், ரொம்ப நல்லா இருக்குங்க உங்க நாடகம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக துணை முதல்வரும் எல்லா ஊர்களுக்கும் சென்று 2 நிமிட போட்டோ ஷூட்டை முடித்துக் கொண்டு வருகிறார்கள். மக்கள் பிரச்சனைகளை கேட்கத்தானே களத்திற்கு வர வேண்டும் முதல்வர். அவர்களின் கோரிக்கைகளை தீர்ப்பதுதானே முதல்வரின் பொறுப்பு. ஆனால் அதையெல்லாம் செய்யாமல் வெறுமனே கடமைக்கு ஒரு களப்பணி என்று இருந்தால் முதல்வரே ஆனாலும் மக்கள் கை நீட்டி கேள்வி கேட்கத்தானே செய்வார்கள். அதுதான் நடக்கிறது நம் தமிழ்நாட்டில். ஆக மழை வெள்ளத்தில் ஏன் முறையாக செயல்படவில்லை இந்த திமுக அரசு? பொறுப்பில்லாத பேரிடர் மேலாண்மை துறை, நீர்வளத்துறை, பொதுப்பணித்துறை அமைச்சர்களால் தமிழ்நாட்டிற்கு என்ன பயன்? தாங்கள் செய்த தவறுகளுக்கு தார்மீக பொறுப்பேற்று பதவி விலகுமா ஸ்டாலினின் அமைச்சரவை என்ற கேள்விகளுக்கு காலம் நிச்சயம் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணை ஆசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.